அன்பு செல்லமே, இந்த பிரார்த்தனை நேரத்தில் அண்ணா நகர்லேருந்து சாந்தி காலனி அப்படிங்கிற இடத்துலேருந்து சதீஷ் அப்படிங்கிற ஒரு செல்லம் சாயி பக்தன், அவன் ஐஏஎஸ் படிக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய குழப்பம். பல முறை ஐஏஎஸ் படித்து கண் விழித்து படித்து உழைச்சி படித்து அவனுடைய நேரமெல்லாம் வீணாக போயிடுச்சு. எல்லாரும் அவனை திட்டுறாங்க, குடும்பமே அவனை சபிக்குது, இந்த சமுதாயமே அவனை வேறு மாதிரி பார்க்குது. நீ சுத்தனை, நீ எங்கே படித்த அப்படின்னு கேட்குது. அதுக்கு பாபா கிட்ட கேட்டதுக்கு, பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணதுக்கு பாபா ஒரு பதில் சொல்கிறார். அதை கேட்போமா? அன்பு செல்லமே சதீஷ், ஐஏஎஸ் பாஸ் பண்ணினவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் செல்லமே, பாஸ் பண்ணாதவனுக்கு பல வாய்ப்புகள் செல்லமே. செல்லமே, நீ இப்போ உன்னையே தோல்வியாளனாக நினைக்கிறையா? ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகலை அப்படின்னு உன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறியா? உன்னுடைய அந்த சுற்றில் அந்த பேச்சில் இருக்கிறவங்க முன்னேறதை பார்த்து உனக்கு உள்ளுக்குள்ளற எரிச்சலாக இருக்குது. நான் மட்டும் ஏன், என்னால் முடியலையா, நான் மட்டும் ஏன் தோக்கிறேன் அப்படின்னு கேட்குறியா? செல்லமே, ஒரு உண்மையை கேளு. ஒரு தேர்வு, ஒரு எக்ஸாமினேஷன் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது. அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாதையை மட்டும்தான் முடிவு பண்ணும். அந்த பாதையில் நீ போகலை அப்படின்னா அதுக்காக நீ முடிஞ்சு போனவனா ஆகிட்டையா? இல்லை. நீ கவனிச்சியா? சொசைட்டி என்ன சொல்கிறது? அவன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணினான், அவன் சக்ஸஸ் ஆனான் அப்படின்னு. ஆனால் அது ஒரு பாதை மட்டும்தான், ஒரு ஒன்-வே டிராஃபிக் மட்டும்தான். அந்த பாதை நல்லது தான், ஆனால் அது ஒரே ஒரு வழி இல்லை செல்லமே. உனக்கு பல வழி இருக்குது. நீ பாஸ் பண்ணலைன்னா நீயே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற, என்னால் எதுவுமே ஆகாது போல இருக்குதே அப்படின்னு. அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய தவறு. நான் உன்னை ஒரு கேள்வி கேட்குறேன் செல்லமே, நீ உன்னுடைய திறமையை ஒரு எக்ஸாமில் மெஷர் பண்ண போகிறியா, இல்லை உன்னுடைய வாழ்க்கையால் ப்ரூவ் பண்ண போகிறியா? ஐஏஎஸ் பாஸ் பண்ணினவனுக்கு ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு பாதை இருக்கும். அவன் அந்த சிஸ்டமுக்குள்ளே தான் பண்ண முடியும், அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் வேலையை செய்ய முடியும். அது ஒரு பெரிய பொறுப்பு, அது ஒரு பெரிய சேவை. அதை விட்டுட்டு ஒரு பக்கம். ஆனால் நீ பாஸ் பண்ணலைன்னா உனக்கு ஃப்ரீடம், பெரிய ஃப்ரீடம். நீ எந்த துறையிலையும் போகலாம். நீ உன்னுடைய திறமையை வேறு விதமாக வெளிப்படுத்தலாம். உனக்கு பல கதவுகள் திறந்திருக்கும், வாய்ப்புகள் திறந்திருக்கும். செல்லமே, சில நேரம் தோல்வி ஒரு தடை இல்லை, அது ஒரு ரீடைரக்ட். அது உன்னை சரியான பாதைக்கு திருப்புற ஒரு சிக்னல். நீ கவனிச்சியா? சில பேர் எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறாங்க. ஏன்னா அவங்க தங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க, தங்களை நிரூபிச்சிட்டாங்க. இன்றைக்கி படிக்காதவங்க தான் கல்வி தந்தையாக மாறிட்டாங்க. பார்த்தையா? அவங்க தங்களுடைய ஸ்ட்ரெங்த்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ உன்னையே கேள் செல்லமே, நான் உண்மையாக என்ன செய்யணும்னு நீ கேளு. நீ அதை கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கை மாறி போயிடும். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோ, தோல்வி வந்ததுனால நீ உட்கார்ந்துட்டா அதுதான் உண்மையான உனக்கு தோல்வி, அதுதான் உண்மையான தோல்வி. நீ மீண்டும் எழுந்து நின்னா அதுதான் வெற்றி. செல்லமே, உனக்குள்ளார இருக்கிற அந்த திறமை ஒரு எக்ஸாமுக்கு அடிமை இல்லை, அது ஒரு விதை. அது வளரணும், அதுக்கு நீ முயற்சி பண்ணணும். நீ கவனிச்சுப்பார், சில நேரங்களில் உனக்கு கிடைக்காதது உனக்கு பொருத்தம் இல்லாததுனால தான் கிடைக்காம இருந்தது. அது உனக்கு இன்னும் பெருசாக தரப்போகுது. நான் உன்னை ஒரு உண்மையை சொல்கிறேன் உனக்கு செல்லமே, நீ பாஸ் பண்ணினவனை விட குறைவானவன் இல்லை. நீ வேறு மாதிரி உருவாக்கப்பட்டவன், உனக்கு வேறு ஒரு பாதை இருக்குது. ஆனால் இங்கே தான் முக்கியமான ஒரு சாவி. என்ன சாவி தெரியுமா? பிரார்த்தனை. நீ மனசார சொல்லு, எனக்கு சரியான பாதையை காட்டு, என்னுடைய திறமையை கண்டுபிடிக்க உதவு, நான் தளராமல் இருக்கிறதுக்கு ஒரு வலிமையை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணு. உன்னுடைய உள்ளத்துக்கு ஒரு கிளாரிட்டியை தரும். அப்போ செல்லமே, நீ அந்த சக்தியோடு நீ இணைஞ்சன்னா, என்னோட நீ இணைஞ்சன்னா உன்னுடைய குழப்பம் தெளிவாகும், உன்னுடைய பயம் குறையும், உன்னுடைய நம்பிக்கை அதிகரிக்கும். நான் உன்னை எச்சரிக்கிறேன் செல்லமே, நீ உன்னைய தோல்வியாக லேபிள் நீயே பண்ணிக்கிட்டா நீ உன்னையே தடுத்து நிறுத்திக்கிற அப்படின்னு அர்த்தம்.
ஆனால் நீ உன்னை ஒரு வாய்ப்பாக பார்த்தீன்னா உன்னுடைய வாழ்க்கை திறந்துடும். இன்னொரு உண்மையை கேள் செல்லமே, ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணினவனுக்கு ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். ஆனால் பாஸ் பண்ணாதவனுக்கு பல பல வாய்ப்புகள் கிடைக்கும். அது அவன் எப்படி பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அவன் உன்னை பார்க்க போகிறான், அவன் உன்னை பாராட்ட போகிறான், அவன் உன்னை உதவி கேட்க போகிறான். நீ உன்னையே நம்பு, நீ உன்னையே உயர்த்து, உன்னுடைய பாதையை நீ கண்டுபிடி, உன்னுடைய திறமையை வளர்த்துக்கோ, உன்னுடைய வாழ்க்கையை நீ உருவாக்கு. இப்போ முடிவு உன் கையில் தான் இருக்குது செல்லமே. நீ ஒரு தோல்வியாளனா நினைக்கிறவனா, இல்லை பல பல வாய்ப்புகளோடு பிறந்தவனா நீ நினைக்கிறவனா? நீ உன்னுடைய வாழ்க்கையை கைவிட்டுடாத, உன்னுடைய முயற்சியை ஒரு காலம் நிறுத்தாத, உன்னுடைய பிரார்த்தனையை கைவிடாத. நான் இருக்கிறேன். அப்போது என்னுடைய சக்தி உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். நீ வெற்றி பெற போகிற. அது உனக்கு மட்டும்தான். அந்த வெற்றி உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய கற்பனையெல்லாம் நிஜமாக்கி தரும். நான் உன்னை ஒரு காலம் கைவிட மாட்டேன். உன் கூட நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன். யார் இருந்தா என்ன, யார் போனால் என்ன, நீ நிற்ப, உன் கூட நான் வர்றேன், நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. அல்லாஹ் மாலிக்.